வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றும் நாளையும் மலேசியாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ரூபாய் 1360 அதிகரித்து ஒரு சவரன் 1,15,360 ரூபாயாகவும் 1 கிராம் 14,420 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ரூபாய் 5 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திமுக இளைஞர் அணி தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டம் இன்று விருதுநகரில் நடைபெற உள்ளது. தருமபுரியில் 39 கோடியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். மத்திய கைலாஷ் மேம்பாலத்தை வருகின்ற 16ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு நாள் விழா அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் வெற்றி பெற்ற துறைகளுக்கு கேடயங்களை வழங்கிய சிறப்பித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். டார்ஜிலிங் மலை ரயில் சேவையானது 2025ஆம் ஆண்டில் 24 கோடியை வருவாயாக ஈட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1238 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 9696 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான செய்முறை தேர்வுகள் வருகின்ற 23 மற்றும் 9ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈசா மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஆதியோகி ரத யாத்திரை வருகின்ற 8ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 7 கூட்டு குடிநீர் திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மொத்தம் 3511 கோடி ரூபாய் செலவிலான 183 முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். வருகின்ற 9ஆம் தேதி தமிழ்நாட்டில் 2 மிகப்பெரிய கார் நிறுவனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். யுஜிசி நெட் தேர்விற்கான முடிவுகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய தொழிற்பேட்டைக்கு பிப்ரவரி 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார் என்றும் மேலும் இதன் மூலம் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்ல் மார்க்ஸ் அவர்களின் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தில் செல்பி பாயிண்ட் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொட்டபெட்டா தேயிலை பூங்காவில் 80,000 அலங்கார செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. என் கனவு என் எதிர்காலம் என்ற புதிய இணையதளத்தின் வாயிலாக தமிழ்நாடு இளைஞர்களின் கனவை பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. கன்னிகாபுரம் விளையாட்டு மைதானம் வருகின்ற 20ஆம் தேதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் பி.கே. சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். உயர்கல்வியின் கிரீடமாக அண்ணா பல்கலைக்கழகம் திகழ்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இடைக்கால பட்ஜெட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடந்த தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. 34,237 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். தேமுதிக சார்பில் இன்று முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையங்களுக்கு வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் குந்தா மற்றும் பந்தலூர் ஆகிய 2 புதிய ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திலிருந்து வருகின்ற 2027ஆம் ஆண்டு முதல் ராக்கெட்கள் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இறந்தவர்கள் மற்றும் முகவரி இல்லாதவர்கள் என கண்டறியப்பட்ட 85,531 பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டனர். தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ரயில்களில் பயணிப்போரின் எண்ணிக்கை 6.2% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை விரைவில் நியமிப்போம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் சென்னை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் ராமேஸ்வரம் செல்லும் மற்ற ரயில்களின் நேரம் ஏப்ரல் 6ஆம் தேதியாகிய இன்று முதல் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்திநாத் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட 389 பக்தர்களுக்கு அரசு மானியமாக 1,17,00,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தின் சிறந்த கைவினைஞர்களுக்கு
பூம்புகார் விருதினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் 89 கோடியில் கட்டப்பட்ட அதிநவீன பால் பண்ணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். கொடைக்கானல் புனித பதுவை அந்தோணியார் ஆலயத்தின் 105வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. மேலும் வருகின்ற 14ஆம் தேதி இரவு அலங்கார தேர்பவனி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 2 மாத சோதனை முயற்சிக்கு பிறகு பாரத் டாக்ஸி திட்டத்தை அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. IAS, IPS உள்ளிட்ட UPSC தேர்விற்கு பிப்ரவரி 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பயனாளர்கள் 2151 பேருக்கு 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. 2026-27 கல்வியாண்டிற்கான JEE முதற்கட்ட முதன்மை தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்பை NDA வெளியிட்டுள்ளது. சென்னை கோட்டத்தின் 48 புறநகர் ரயில் நிலையங்களில் நவீன டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளன. மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஓராண்டிற்கு மேலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்த நிலையில் அதை திரும்பப் பெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரியில் வருகின்ற நீரின் அளவு 2000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தேங்காய் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி வருகின்ற 10ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ஜனவரி 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மயிலாடுதுறை மீனவர்களுக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நகைச்சுவை கலைஞரான NS கிருஷ்ணன் அவர்களின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் கார் உற்பத்தி தொழிற்சாலையை வருகின்ற 9ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சுமார் 44 கோடி மதிப்பில் 13,800 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். UPI மூலமான பரிவர்த்தனைகளின் மதிப்பு நடப்பு நிதியாண்டில் டிசம்பர் மாதம் வரை 230 லட்சம் கோடியை எட்டி சாதனை படைத்துள்ளது என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் என் ஊர் என் எதிர்காலம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். U19 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 100 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி 6வது முறையாக உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.